இன்றும் பல விடயங்களுடன் உங்களுடன் பேசலாம் என்று இருக்கின்றோம். முதலில் இரட்டை குழந்தைகளை பிரசவித்த தாயும் மரணமாகியிருக்கின்றார். ஆனைக்கோட்டையைச் சேர்ந்த 28 வயது என்ற இளந்தாய் இவ்வாறு மரணமாகியிருக்கின்றார். கடந்த சில தினங்களுக்கு முன்னர் அறுவை சிகிச்சை மூலம் இரட்டை குழந்தைகளை பெற்றெடுத்த தாயே தற்போது மரணமாகியிருந்தார். கடந்த 21ஆம் தேதி வலிப்பு காரணமாக, அதாவது பிரசவ வலி காரணமாக யாழ் போதானா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட இந்த தாயார் இரட்டை அறுவை சிகிச்சை மூலம் இரட்டை குழந்தைகளை பெற்றெடுத்தார். அவ்வாறு பெறுகின்ற போது ஒரு குழந்தை இறந்தவாறே பிறந்திருக்கின்றது, மற்ற குழந்தை சில மணி நேரங்களின் பின்னர் இறந்திருக்கின்றது. அதாவது சுகமாக பிறந்து மற்ற குழந்தை சிகிச்சை பலனின்றி 1 மணி நேரத்துக்கு பிறகு அந்த குழந்தையும் இறந்திருக்கின்றது. இவ்வாறு இறந்த இந்த தாயார் அந்த 21ஆம் தேதிக்கு பிறகு மயக்க நிலையில், அதாவது கோமா நிலையில் இருந்ததாக கூறப்படுகின்றது. தற்போது நேற்று இந்த தாயார் இறந்திருக்கின்றார். உண்மையில் ஒரு குடும்பத்தில் 3 பேர் இறந்திருக்கின்றார்கள். மிகவும் சோகமான சம்பவம். ஆனைக்கோட்டையைச் சேர்ந்த 28 வயது என்ற இளம் குடும்ப பொண்ணுக்கே இந்த நிலை ஏற்பட்டிருக்கின்றது. எனவே இந்த நிலை எவருக்கும் வரக்கூடாது என்பது எமது உண்மையான விருப்பமாகும். எனவே சோகத்தை, அந்த கிராமமே இப்போது சோகமயமாக காணப்படுகின்றது. தியாக தீபம் திலீபனின் 38வது நினைவு நாள் தற்போது கொண்டாடப்பட்டு அந்த நினைவு நாட்கள் நிறைவு பெற்றிருக்கின்றது. இந்த நினைவு நாட்கள் மிகுந்த உணர்வெழுச்சியுடன் தாயகம் மற்றும் தாயகம் கடந்த சர்வதேச நாடுகளில் வாழ்கின்ற தமிழர்கள் வாழ்கின்ற நிலங்களிலெல்லாம் இந்த திலீபனுடைய தியாகம், அதாவது ஒப்பற்ற தியாகம், அதாவது 12 நாட்கள் உண்ணா நோன்பிருந்து நீராகாரம் கூட அருந்தாமல் தன் உயிரை மாய்த்திருக்கின்றார். இவ்வாறான உயிரை மாய்ப்பதற்கு 85ஆம் ஆண்டு இந்திய இராணுவத்தினர் இலங்கையில் வந்து வடக்கு கிழக்கில் மிக மோசமான செயற்பாடுகளில் ஈடுபட்ட போது அவர்களுக்கு எதிராக 5 அம்ச கோரிக்கைகளை முன்வைத்து அந்த 5 அம்ச கோரிக்கைகளும் இந்திய அரசாங்கம் நிறைவேற்றாத நிலையில் 12 நாட்கள் நீராகாரம் கூட அருந்தாமல் தன்னுடைய உயிரை மாய்த்திருக்கின்றார். இந்த ஒப்பற்ற தியாகத்தை தமிழர்கள் இன்றும் நினைவு கூர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். நேற்றுடன் இந்த உணர்வெழுச்சியுடன் இந்த நினைவு கூர்கின்ற அந்த நாள் நிறைவு பெற்றிருக்கின்றது. 38வது வருட நினைவாக இந்த நினைவு நாட்கள் கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கின்றன. இந்த நினைவு நாட்களில் அவர் பிறந்த ஊரான ஊரெழு, அதாவது தியாக தீபம் திலீபனின் பிறந்த ஊரான ஊரெழுவிலிருந்து பேரெழுச்சியுடன் ஊர்த்தி பவனிகள் நல்லூருக்கு வந்திருக்கின்றது. நல்லூரில் அவர் உண்ணாவிரதம் இருந்த இடத்துல ஈகச்சுடர்கள் ஏற்றி நேற்றைய தினம் நிறைவு பெற்றிருக்கின்றதாக செய்திகள் வெளியாகி இருக்கின்றது. எனவே எமது இளம் தலைமுறையினர் இந்த ஒப்பற்ற தியாகத்தை தற்போதும் நினைவு கூர்வது உண்மையில் வரவேற்கத்தக்க ஒரு விடயமாக பார்க்கப்படுகின்றது. தடுப்பூசி ஏற்றப்பட்ட 4 மாத குழந்தை உயிரிழந்திருக்கின்றது. உடுவில் கிழக்கு சுண்ணாகத்தைச் சேர்ந்த இந்த குழந்தைக்கு இந்த பரிதாப நிலை ஏற்பட்டிருக்கின்றது. குழந்தைகளுக்கு அந்த தடுப்பூசி ஏற்றுவது இயல்பான ஒரு சம்பவமாக கருதப்படுகின்றது. இவ்வாறு 4 மாத குழந்தைக்கு தடுப்பூசி ஏற்றப்பட்டு அந்த குழந்தை உடற்சோர்வு அடைந்ததன் காரணமாக தனியார் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த சம்பவம் கடந்த 24ஆம் தேதி ஏற்பட்டிருக்கின்றது. 24ஆம் தேதி தடுப்பூசி ஏற்றப்பட்ட நிலையில் குழந்தை உடற்சோர்வு அடைந்த நிலையில் தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு கடந்த 20ஆம் தேதி குணமாகாததன் காரணமாக யாழ் மருத்துவமனைக்கு எடுத்துச் சென்ற போது அங்கே அந்த குழந்தை இறந்திருக்கின்றது. உண்மையில் இதுவும் ஒரு சோகமான ஒரு சம்பவம். 4 மாத குழந்தை தடுப்பூசி ஏற்றப்பட்டதன் பின்னர் இறந்திருக்கின்றது. இதுவரை இது சம்பந்தமான விசாரணைகளை வைத்தியசாலை வட்டாரங்கள் மேற்கொண்டு வருகின்றது. சித்தப்பாவுடன் கடலுக்கு மீன்பிடிக்க சென்ற இளைஞர் ஒருவர் நீரில் மூழ்கி இறந்திருக்கின்றார். காக்கை தீவினூடாக மண்டதீவுக்கு செல்கின்ற அந்த கடற்கரையில் மீன்பிடியில் ஈடுபட்டு கொண்டிருந்த இந்த இளைஞர் நீரில் மூழ்கி இறந்திருக்கின்றார். இது பற்றி மேலதிக தகவல்கள் எவ்வாறு தெரிவிக்கின்றன என்று சொன்னால், அதாவது களங்கட்டி வலையில் மீன்பிடித்து கொண்டிருந்த போது சித்தப்பாவும் இவருடைய வயது 17 மீன்பிடித்து கொண்டிருந்த போது சிறிது நேரத்தில் அவர் காணாமல் போயிருக்கிறாராம். இது சம்பந்தமாக அவரை தேடுதல் மேற்கொண்ட போது தடியொன்றை பற்றி பிடித்து கொண்டு மயக்க நிலையில் இருந்ததாகவும் உடனடியாக அவரை மீட்டு யாழ் போதான மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட போதும் சிறிது நேரத்தில் அவர் இறந்திருந்தார் என்று சொல்லி செய்திகள் வெளியாகியிருக்கின்றது. உடற்கூற்று பரிசோதனையில் நீரில் மூழ்கி இறந்திருக்கின்றார் என்ற பரிசோதனை மூலம் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றது. எனவே இந்த இறப்புகள் உண்மையில் ஒரு சோகத்தை ஏற்படுத்துகின்ற சம்பவங்களாக காணப்படுகின்றது.
இறுதி நாள் நிகழ்வில் ஒரு சர்ச்சைக்குரிய துண்டு பிரசுரம் வெளியிடப்பட்டிருக்கின்றது. அதாவது ஒரு கட்சியே ஏக செயற்பாடுகளிலும் ஈடுபடுகின்றது. மக்களால் விரும்பப்பட்ட கட்சி இவ்வாறான செயற்பாடுகளில் ஈடுபடக்கூடாது, எல்லா விடயங்களிலும் மூக்கை நுழைக்கின்றது என்ற ஒரு துண்டு பிரசுரம் ஒன்று அங்கு விநியோகிக்கப்பட்டிருக்கின்றது. இதன்போது அந்த துண்டு பிரசுரத்தை விநியோகித்தவரை அங்கிருந்து அப்புறப்படுத்தியதாக கூறப்படுகின்றது. இது அந்த நல்லூர் சூழலில் நேற்று பரபரப்பை ஏற்படுத்துகிறது. நல்லூர் சூழலில் ஒரு வேண்டத்தகாத துண்டு பிரசுரத்தை விநியோகித்தவரே இவ்வாறு அப்புறப்படுத்தியிருப்பதாக அங்கிருந்து வெளியாகின்ற செய்திகள் தெரிவிக்கின்றது. சம்பவம், அதாவது யாழ்ப்பாணத்தை உலுக்கியோர் திருட்டு சம்பவமாக பார்க்கப்படுகின்றது. திருநெல்வேலியில் ஒரு திருட்டு சம்பவம் ஏற்படுத்தியிருக்கின்றது. இது 4 இளைஞர்கள் தான் மேற்கொண்டிருக்கின்றார்கள். அதாவது திருநெல்வேலியில் ஒரு வர்த்தக நிலையத்தை உடைத்து 27 லட்சம் ரூபா பொறுமதியான பொருட்களை அங்கு களவாடி இருக்கின்றார்கள். இது சம்பந்தமாக வர்த்தக நிலைய உரிமையாளர் கோப்பாய் போலீசாருக்கு தகவல்கள் வழங்கியதன் அடுத்து அவர்கள் விரைந்து செயற்பட்டதால் 4 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். 19, 27, 30, 32 வயதுடைய இளைஞர்கள் தான் இவ்வாறு கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். தற்போது இந்த கைது செய்யப்பட்ட இந்த இளைஞர்களிடமிருந்து விசாரணைகள் மேற்கொள்ளப்படுவதாக செய்திகள் வெளியாகியிருக்கின்றது. ஒரு சிந்திக்கக்கூடிய ஒரு செய்தியாக காணப்படுகின்றது. தனது சொந்த மக்கள் கொத்து கொத்தாக செத்து மடிந்து கொண்டிருக்கின்ற போது சிந்தாத கண்ணீர் தற்போது காசா மக்களுக்காக ஏன் சிந்துகின்றார்? இது ஐநா சபையில் அனுராவுக்கு எதிராக ஸ்ரீதரன் அவர்கள் எழுப்பிய கேள்வி. ஸ்ரீதரன் அவர்கள் நேற்று முன்தினம் திலீபனுடைய இறுதி நாள் நிகழ்வில் கலந்து கொண்டு தன்னுடைய கிளிநொச்சியில் பொதுச்சந்தைக்கு முன்பாக இறுதி நாள் பேச்சின் போது இந்த கருத்தை வெளியிட்டிருக்கின்றார். அதாவது இறுதி யுத்தத்தின் போது, கடந்த 2009ஆம் ஆண்டு இறுதி யுத்தத்தின் போது மக்கள் பல லட்சக்கணக்கான மக்கள் உணவின்றி தவித்தார்கள், கொத்து கொத்தாக இறந்தார்கள். இவ்வாறு இறக்கின்ற போது முக்கியமான பதவியில் அனுரா குமார திசாநாயக்கா இருந்திருக்கிறார். அதாவது கண்ணீர் சிந்தக்கூடிய, அதாவது அவர் முக்கியமான பதவியில் இலங்கை அரசாங்கத்தில் இருந்திருக்கின்றார். அவ்வாறு அவர் இருக்கின்ற போது கண்ணீரோ அல்லது ஆதங்கத்தையோ வெளியிடாத ஒரு அரசியல்வாதியாக இருக்கின்ற அனுரா குமார திசாநாயக்கா இன்று காசா யுத்தத்தில் மக்கள் கொல்லப்படுவதையும் இஸ்ரேலுக்கு எதிரான கருத்துக்களையும் வெளியிடுகின்றார். ஏன் இவர் உண்மையான மனிதநேயம் கொண்டவராக இருந்தால் எங்களுடைய மக்கள் சாகின்ற போது ஒரு ஆதங்கத்தையும் ஒரு அனுதாபத்தையும் அல்லது கண்ணீரையும் சிந்தியிருக்கலாம் தானே என்று சொல்லி ஒரு நியாயமான கேள்வியை ஸ்ரீதரன் எம்பி அவர்கள் கேட்டிருக்கின்றார். உண்மையில் இது அனுராவுக்கு விளங்குமா என்பது கேள்விக்குறியாகத்தான் இருக்கும். எனவே எங்களுடைய அரசியல்வாதிகள் ஏனையவர்களும் இவ்வாறான கருத்துக்களை முன்வைக்க வேண்டும் என்பது எமது பெருவிருப்பாக இருக்கின்றது. ஐநா சபையில் கலந்து கொள்வதற்காக சென்ற ஜனாதிபதி அமெரிக்காவில் அமெரிக்கா மக்களுக்கு அமெரிக்காவில் மக்களுக்கு ஆற்றிய உரையில் ஒரு முக்கிய கருத்தை தெரிவித்திருக்கின்றார். ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பாக. இந்த ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பாக முக்கிய சூத்திரதாரிகள் இதுவரை கைது செய்யப்படுவதில்லை என்பதை ஒத்துக்கொள்கின்றார். எனவே விரைவில் இந்த தாக்குதலுடன் தொடர்புடைய இராணுவத்தினுடைய முன்னாள் இராணுவ அதிகாரிகள் ஒருவர் அல்லது இருவர் கைது செய்யப்படுவார்கள் என்று சொல்லி ஒரு கருத்தை முன்வைத்திருக்கின்றார். இந்த ஈஸ்டர் தாக்குதல் இவ்வாறு காலதாமதம் ஆவதற்கும் இந்த ஈஸ்டர் தாக்குதலில் பல்வேறு சிக்கல்கள் காணப்படுவதாகவும் முரண்பட்ட கருத்துக்கள் காணப்படுவதாகவும் சாட்சிகள் மூடி மறைக்கப்பட்டதாகவும் கூறுகின்றார். இதற்கு காரணம் அந்த தாக்குதலில் ஈடுபட்டவர்கள் அடுத்த வருடங்களில் ஆட்சியாளர்களாக வந்ததுதான் காரணமாக இருந்ததுன்னு சொல்லி, அப்போ தாக்குதலில் ஈடுபட்டவர்களை ஆட்சி செய்யும் அதிகாரங்களில் வந்தால் அங்கு நீதியான நியாயமான விசாரணை கிடைக்குமா என்று சொல்லி அமெரிக்காவில் பொதுமக்களை சந்தித்த ஜனாதிபதி அவர்கள் இந்த கருத்தை முன்வைத்திருக்கின்றார். எனவே இந்த கருத்து ஒரு வரவேற்கத்தக்கதாக இருந்த போதும் நீதியான நியாயமான விசாரணைகள் நடைபெறும் என்று கூறுகின்றார். அது எந்த அளவுக்கு நடைபெறும் என்று சொல்லி இனித்தான் நாங்கள் பார்க்கப்பட வேண்டும். ஆட்சிக்கு வந்து ஒரு வருடமாகியும் உண்மையான ஈஸ்டர் தாக்குதலினுடைய குற்றவாளிகள் சுதந்திரமாக தப்பித் திரிகின்றார்கள். இந்த குற்றவாளிகளை கடைசி மட்டும் அனுரா பாதுகாத்து கொண்டுதான் இருப்பார்கள். இந்த குற்றத்தில் மூன்றாம் தரப்பு, அதாவது தூர உள்ள குற்றத்தான் கைது செய்வார்கள் என்று சொல்லி அனைவராலும் எதிர்பார்க்கப்படுகின்றது. அதாவது இளநீ குடித்துவிட்டு போக கோம்பையை தான் கைது செய்யப்படுவார்கள். அதாவது எய்தவன் அம்பைத்தான் இவர்கள் கைவார்கள். இந்த எய்தவனை கைது செய்ய வேண்டும் என்று சொல்லி பரவலாக அண்மை கால குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டு வந்திருக்கின்றது. இந்த குற்றச்சாட்டுகளுக்கும் ஒரு காரணத்தை சொல்லுகின்றார். அவர்களே ஆட்சி அமைத்த போது அங்கு விசாரணைகள் நீதியாக நடைபெறாது. தற்போது தமக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைத்திருக்கின்றது. இந்த சந்தர்ப்பத்தை வைத்து தான் உரிய அதிகாரிகளை கைது செய்வேன் என்று சொல்லி கூறியிருக்கின்றார். இது எந்தளவு தூரத்துக்கு நடுநிலையானதாகவும் நேர்மையானதாகவும் நீதியாகவும் நடக்குமோ என்பது உண்மையில் பலராலும் சந்தேக கண்ணோடு பார்க்கப்படுகின்ற ஒரு விடயமாக காணப்படுகின்றது.
60வது ஐநா சபை கூட்டத்தொடரில் கலந்து கொண்ட ஜனாதிபதி ஜோன் எஃப் கென்னடி என்ற சர்வதேச விமான நிலையத்திலிருந்து கடந்த 25ஆம் தேதி ஜப்பானுக்கு பயணம் மேற்கொண்டு இருக்கின்றார். இந்த ஜப்பான் பயணம் ஜப்பான் நாட்டினுடைய அழைப்பின் பேரில் மேற்கொள்ளப்பட்டதாக கூறப்படுகின்றது. எனவே ஜப்பான் நாட்டில் செப்டம்பர் மாதம் 27 தொடக்கம் 28 வரை ஜப்பான் நாட்டுக்கான உத்தியோகபூர்வ விஷயத்தை மேற்கொண்டு அங்கும் சில கலந்துரையாடல்களை மேற்கொண்டு அனுரா குமார திசாநாயக்க சந்திப்புகளை ஏற்படுத்துவார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. மற்றது ஒரு முக்கியமான விடயம் தையிட்டியில் புத்த விகாரை அமைத்தது சம்பந்தமாக பல்வேறு தரப்பினர் தமது காணிகளில் தமது நிரந்தரமாக தாங்கள் குடியிருக்கின்ற காணிகளில் அந்த விகாரை அமைத்திருக்கிறதாகவும் அந்த தமது காணிகளை விடுவிக்க சொல்லி பல வருடங்களாக மக்கள் போராட்டங்களை மேற்கொண்டிருக்கின்றார்கள். இந்த சந்தர்ப்பத்தில் புத்த சாசன அமைச்சர் கனிதுமா சுனில் செனவி ஒரு கருத்தை கூறியிருக்கின்றார். அந்த காணிகள் கையகப்படுத்தப்படவில்லை என்று சொல்லியும் விகாரை அமைக்கப்படுகின்ற போது அந்த விகாரை பதிவு செய்யப்படவில்லை என்று சொல்லியும் பல்வேறு சிக்கல் மிகுந்ததாக காணப்படுகிறதாகவும் இதற்கான ஒரு குழு அமைக்கப்பட்டு விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் புத்த சாசன அமைச்சர் கனிதுமா சுனில் செனவி இந்த கருத்தை கூறியிருக்கின்றார். அர்ச்சுனா ராமநாதன் அவர்களின் கேள்வி ஒன்றுக்கு பதிலளித்த போது சர்வதேச காங்கேசன் துறைமுகத்தை சர்வதேச துறைமுகமாக மாற்றியமைக்க முடியாது என்று சொல்லி போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் மற்றும் துறைமுகம் மற்றும் சிவில் விமான சேவைகள் அமைச்சர் பிமல் ரத்நாயக்கா உறுதியாக கூறியிருக்கின்றார். காங்கேசன் துறைமுகத்தை சர்வதேச தரத்துக்கு தரம் உயர்த்தப்படுமாக இருந்தால் தமிழர்களுடைய பொருளாதாரம் அபிவிருத்தி அடைந்துவிடும் என்று சொல்லி அந்த கபட நோக்கத்துடன் தான் காங்கேசன் துறைமுகத்தை அபிவிருத்தி செய்யாமல் சர்வதேச தரத்திற்கு மாற்றியமைக்க முடியாது என்ற சொன்னை அரசாங்கத்தால் முன்வைக்கப்படுகிறது என்று சொல்லி பல தமிழ் அரசியல்வாதிகள் அண்மை காலமாக குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கின்றார்கள். இது சம்பந்தமாக யாழ்ப்பாணத்துக்கு வந்த அமைச்சரிடம் நேரடியாக கருத்து மோதலில் ஈடுபட்டிருக்கின்றார் இலங்கை பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் அவர்கள். எனவே இதன் பின்புலத்தில் இந்திய அரசாங்கத்துடனான ஒப்பந்தத்தை 2017 மேற்கொள்ளப்பட்டு வந்ததாகவும் இது சம்பந்தமாக துறைமுகங்கள் அபிவிருத்தி அதிகார சபையிடம் அது ஒப்படைக்கப்பட்டதாகவும் தற்போது இந்த கடற்பகுதி 10-12 அடி ஆழமாக இருப்பதால் இதற்கான அந்த செலவினங்களை மேற்கொள்வதால் இதற்கான உபயோகங்கள் மிக குறைந்த அளவில் தான் இருக்கும் என்று சொல்லி பிமல் ரத்நாயக்கா மேலும் தெரிவித்திருக்கிறார். எனவே இந்த காங்கேசன் துறை அபிவிருத்தி அதாவது சர்வதேச தரத்தில் காங்கேசன் துறைமுகத்தை அபிவிருத்தி செய்வதற்கு அவர்கள் விருப்பப்படவில்லை என்ற கருத்தை தான் இந்த கருத்து உணர்த்துவதாக பலரும் விமர்சனங்களை முன்வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். இதுபோன்ற செய்திகளை பார்ப்பதற்கு எமது கணேசன் குரலுடன் தொடர்ந்து இணைந்து கொள்ளுங்கள். கணேசன் குரலுடன் இணைந்து கொண்டிருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். மேலும் இன்னொரு சிறப்பான செய்தியுடன் உங்களை வந்து சந்திப்பேன் என்று சொல்லி உங்களிடமிருந்து அன்பு வணக்கங்கள் கூறி விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.